பரிமாறுங்கள் என்றார். கச்சாடிகள் ஆறிலும் நீர் நிரப்பிட சொன்னார். நிரம்பியதும் எடுத்து பரிமாறுங்கள் என்றார். கல்யாணமா கல்யாணமா கல்யாணம், கானாவூர் கல்யாணம், கர்த்தரேசு காடு கொடுத்து கலந்து கொண்ட கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், ஆ ஓ லா 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 லா, ஆ ஓ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த வாரத்தில் கலிலியா உள்ள கானா ஊரிலே கல்யாண வீட்டிலே நடந்த சம்பவத்தை தியானித்தோம். அதிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் யூ ஹேவ் டு இன்வைட் ஜீசஸ். ரெண்டாவது நமக்கு பிரச்சனை வரும்பொழுது யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் ஜீசஸ் என்று பார்த்தோம். நம்ம ஜெபிப்போங்கும் போதெல்லாம் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். சங்கீதம் 65:2 ஆண்டவருக்கு ஒரு அழகிய பெயரை சூட்டுகிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜாதி, மத, ஈன, மொழி, தேசிய வேறுபாடு இன்றி மாம்சமான அத்தனை பேருடைய ஜெபத்தையும் கேட்க ஆவலுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். யோவான் 16:24 கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். யோவான் 15:7 சொல்கிறது, நாம் எதையாகிலும் சித்தத்தின்படி கேட்டால் மன்னிக்கவும். யோவான் 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி 1 யோவான் 5:14 சொல்கிறது, நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, எரேமியா 33:3 எரேமியா 33:3 வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்றார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கண்டிப்பாக நமக்கு உத்தரவு கொடுப்பார். நம்ம அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டம் மேலே போராட்டம். ஒரு அற்புதம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் வாங்க, அவர்கிட்ட பேசுங்க. இன்ஃபார்ம் ஜீசஸ், இன்ஃபார்ம் ஜீசஸ். உங்களுடைய தேவையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். பிரச்சனைகள் வரும்பொழுது முதலாவது தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. மனுஷன் சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம பிரச்சனையை கேட்டு பரியாசம் பண்ணுவான். நம்ம பிரச்சனையை இன்னொருத்தட்ட சொல்லி பகடி பண்ணுவான். அவனால் ஒரு உதவியும் இருக்க போகிறதில்ல. நான் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு யாரிடத்திலும் சொல்லி புறம் பேச மாட்டார், பரியாசம் பண்ண மாட்டார், பகடி செய்ய மாட்டார். நமக்கு உதவி செய்வார், மாறாக நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், முதலாவது என்ன பார்த்தோம்? இன்வைட் ஜீசஸ். ரெண்டாவது இன்ஃபார்ம் ஜீசஸ். மூன்றாவதாக ஒரு காரியம் பாருங்கள். யோவான் 2:7-8 வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள், கீழ்ப்படிந்தார்கள். மூன்றாவதாக ஒபே ஜீசஸ். முதலாவது இன்வைட் ஜீசஸ், ரெண்டாவது இன்ஃபார்ம் ஜீசஸ், மூன்றாவது ஒபே ஜீசஸ். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். 1 சாமுவேல் 15:22 சொல்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி யாக்கோபு 4:7 என்ற வேத பகுதி சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யூ ஹாவ் டு ஒபே லார்ட் God. He is our God, Almighty God. You have to obey Him. அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து 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 அவர் சொல்லுகிறது என்ன என்று அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். கலிலியா கானாவில் ஒரு அற்புதம் செஞ்சார், முதலாம் அற்புதத்தை செஞ்சார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் மேல் அற்புதங்கள் செய்வார்.
வேதம் சொல்லுகிற சங்கீதம் 77:14 அதிசயங்களை செய்கிற தேவ நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை அற்புதங்களை செய்து வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன். யோபு 5:9, யோபு 9:10 சொல்கிறது. யோபு 5:9, யோபு 9:10 சொல்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அவர். எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று அவர் சவால் விட்டு சொல்லுகிறார். மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். வேதத்தின் ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:18 வாசித்து பாருங்கள். மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமென், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் சொல்றார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20 வேதம் சொல்கிறது. எரேமியா 31:13 வாசித்து பாருங்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். யோவான் 16:20 வாசித்து பாருங்கள். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் சொல்றார். எரேமியா 30:19 வாசித்து பாருங்கள். இனி நீ அழுது கொன்றாய், அவர் உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவாதலை செய்வார் வேதம் சொல்கிறது. ஏசாயா 25:8 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார் என்று வேதம் சொல்கிறது. யூ ஹாவ் டு இன்வைட் ஜீசஸ், யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் ஜீசஸ், யூ ஹாவ் டு ஒபே ஜீசஸ். தென் you will find miracles after miracles in your life happening. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் மேல் அற்புதங்கள் நடப்பதை நீ காண்பாய். கடைசி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ரசம், அந்த திராட்சை ரசமாய் மாறின தண்ணீர் ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே, அவ்வளோ ருசியாக இருந்துச்சான் பிந்தின ரசம் முந்தின ரசத்தை காட்டிலும். 11ஆம் வசனம், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். எந்த காரியத்தில் நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது முதலாவது நாங்கள் உண்மை அழைக்க வேண்டும், எங்கள் பிரச்சனை உடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லும் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களையும் காண்போம் என்று கற்றுக்கொண்டோம் ஐயா. இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையிலே வியாதி உள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை பலவீனப்பட்ட ஒவ்வொரு சரீரங்களையும் தொடும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவையில் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்த எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய காயப்பட்ட கரத்தால், தழும்புகள் நிறைந்த உடைய கரத்தால் வியாதி உள்ளவர்களை தொட்டு அவருடைய வியாதிகளையும் வலிகளையும் சரீரத்தை விட்டு எடுத்து போடுங்க இயேசு சுவாமி. அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரணும். வேலை என்னும் ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரணும். திருமணம் என்னும் ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரணும். திருமணத்தை நடத்தி கொடுத்துடலாம். பொறுப்புள்ள தகப்பன் ஸ்தானத்தை இருந்து குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழில் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொழிலே செழிப்பை கட்டளையிட்டலாம். உத்தியோகம் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உத்தியோகத்தில் உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கும்படி கிருபை செய்தரணும். பிள்ளைகள் விரும்புகிற இடத்திற்கு விரும்புகிற இடம் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படி கிருபை செய்தரணும்.
பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு தொழிலை செழிப்பை கட்டளையிட்டலும், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா என்ற வசனத்தின்படி ஆசீர்வதியும். கடன் பிரச்சனையை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய கருத்தலை தருகிறேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பா என்ற வசனத்தின்படியும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளுடைய பணத்தை சந்தியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அது எதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.